வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 3. வேகநடையுடன் கம்பீரமாக உள்ளே நுழைந்தவனைக் கண்டு அனைவரது பார்வையும் அவன் மேல் திரும்பியது. இதோ என் பையனே வந்துட்டான். வாப்பா ராம், ஏன் இவ்வளவு லேட்? ஆதிசேஷன் மகனை வரவேற்றான். திடீர்னு லேபர் ஸ்ட்ரைக்ல இறங்கிட்டாங்க, அதுதான் உடனே வர முடியல. சாரி. எல்லோருக்கும் வணக்கம். சபையில் அமர்ந்திருந்தவர்களை பார்த்தபடி பேசியவனின் கண்கள் ஓரிடத்தில் நிலைக்குத்தி நின்றது. இது இது அவளேதான். மனம் பலமாய் கூவ பார்வையோ சந்திரிகாவை விட்டு அகலவே இல்லை. 8 வருடங்களாக அவன் மனதை அலைக்கழித்து கொண்டிருக்கும் மோகினி எவளது நினைவில் அல்லும் பகலும் போராடி அதை மறக்க வேண்டும் என்று தொழில் தொழில் என்று ஓடிக்கொண்டிருக்கிறானோ அந்த பெண் அவனுக்கு முன் அமர்ந்திருந்தாள். அதிர்ச்சி அவனுக்கு மட்டுமல்ல, அவளுக்கும் தான் என்பது இரத்த பசையின்றி வெளுத்த அவள் முகமே கட்டியம் போட்டு கூறியது. பகல் முழுக்க குடும்பத்தினருடன் கலகலப்பாக பேசினாலும் இரவின் தனிமையில் அவள் சிந்தும் கண்ணீருக்கு சொந்தக்காரன் அவள் முன் நிற்கிறான். கலங்கிய கண்களை இமை சுமிட்டி அடக்கியவள் அடுத்த கணமே தன்னை சுதாரித்துக் கொண்டு முகத்தை இயல்பாக வைத்துக் கொண்டாள். எங்கெங்கோ பாய்ந்த நினைவுகள், அவை தந்த வலி, வலி கொடுத்த காயம், அந்த காயம் அளித்த கோபம் என கலவையான உணர்ச்சிகளால் நிறைந்து நின்றிருந்தவன் அந்த உலகத்திலேயே இல்லை. கண்ணா ராம், இவர்தான் மாப்பிள்ளை. லக்ஷ்மணன் அறிமுகப்படுத்திய குரலில் சட்டென்று தன்னை மீட்டுக் கொண்டவன் மாப்பிள்ளையின் புறம் பார்வையை திருப்பினான். இவங்க மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பா, இது தங்கச்சி. வரிசையாக லக்ஷ்மணன் அறிமுகப்படுத்த தங்கச்சி என்று அறிமுகப்படுத்திய அவளின் மீது மீண்டும் பார்வை வந்து நிலைத்தது. எவ்வளவு தைரியம்! என் முன்னாடி என் வீட்டுக்கே வந்து உட்கார்ந்திருக்கிறான். ஆக்ரோஷமாய் கோபம் பெருக கைமுஷ்டிகளை அவன் இறுக்கியதில் இங்கு இவளுக்கு அடிவயிறு கலங்கியது. திருமணத்தை நிறுத்தி விடுவானோ என்ற பயம் அவளுக்கு. அதுதான் நடந்தது. அப்பா, சித்தப்பா, இந்த கல்யாணம் நடக்காது. இப்பவே இவங்களை வெளியே போக சொல்லுங்க. சீறிக்கொண்டு வந்து விழுந்த வார்த்தைகளில் அனைவரும் ஸ்தம்பித்து போய் எழுந்து நின்று விட்டனர். ராம், என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேசுறியா? கவினுக்கும் சுமத்ராவுக்கும் கல்யாணம் பேசி முடிச்சாச்சு. இந்த பொண்ணு பார்க்கிற சடங்கு கூட ஜஸ்ட் ஒரு சம்பிரதாயம்தான். நம்ம வீட்டு பொண்ணு வாழப்போற இடம் இது. கொஞ்சம் மரியாதையா பேசு. ஆதிசேஷன் பல்லை கடித்துக்கொண்டு மகனை அடக்கினான். கல்யாணமே நடக்காதுங்கிறேன், நீங்க நம்ம பொண்ணு வாழப்போறதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை நான் உங்க கையில கொடுத்திருக்க கூடாது. நானே அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கணும். நல்ல வேளை நான் இன்னைக்கு வந்தேன். இப்படி தராதரம் இல்லாத இடத்துல என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கீங்க. தந்தையிடம் கேள்வி கேட்டவனின் பார்வை அருவருப்புடன் அந்த பெண் சந்திரிகாவின் மேல் விழுந்தது. அவன் எதை குறிப்பிடுகிறான் என்று அவளுக்கா தெரியாது, நன்கு விளங்கியது. அவன் கண்களில் தெரிந்த அருவருப்பு அவளுக்கு வலியை கொடுக்க வேதனையுடன் விழிகளை மூடி திறந்தாள் பெண்ணவள். அதற்குள் அவன் பேசிய வார்த்தைகளின் வீரியத்தை தாங்க முடியாமல் மாப்பிள்ளை வீட்டினர் சலசலக்க ஆரம்பித்தனர். தம்பி, உங்க பேச்சு எல்லை மீறி போயிட்டு இருக்குது. தராதரம் இல்லாத குடும்பமா? கொஞ்சம் திருநெல்வேலி பக்கம் வந்து நம்ம குடும்பத்தை பத்தி விசாரிச்சு பாருங்க. தெரியும். பொண்ணை பெத்த உங்களுக்கே இந்த வீம்புனா சிங்கம் மாதிரி பையனை பெத்து வச்சிருக்கிறேன். அவனை ஒழுக்கமாகவும் வளர்த்து வச்சிருக்கிறேன். எனக்கு எவ்வளவு இருக்கும். இதுக்கு மேலேயும் உங்க குடும்பத்து கூட சம்பந்தம் வச்சுக்குவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. கவினின் தந்தை மார்த்தாண்டம் கோபத்துடன் பேசியபடி எழுந்தார். நிலைமை கைமீறி போவதை பார்த்தபடி பதைபதைப்புடன் நின்றிருந்தனர் வீட்டு பெண்கள். அப்பா, கொஞ்சம் பொறுமையா பேசலாமேப்பா. திருமணம் நின்று விடுமோ என்ற பயத்தில் சந்திரிகா தந்தையை சமாதானப்படுத்த முயல சரையலென்று நிமிர்ந்த நரசிம்மனின் பார்வை தீயாய் அவளை எரித்தது. நீ சொல்லி என் தங்கச்சியுடைய கல்யாணம் நடக்கிற அளவுக்கு அவளுடைய நிலைமை இல்லை. முதல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க. இந்த கல்யாணம் நடக்காது. யார் வீட்டு பொண்ணு யார் வீட்டுக்கு வாழ போறது? டிஸ்கஸ்டிங். எரிச்சலுடன் அவன் முணுமுணுக்க கவினுக்குமே கோபம் வந்துவிட்டது. இட்ஸ் எனஃப் மிஸ்டர். உங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இங்க யாரும் ஏங்கி போய் நிற்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீமையில் இல்லாத ராஜாவை கொண்டு வந்து உங்க தங்கச்சிக்கு கட்டி வைங்க. தகுதி தராதரம்னு பெருசா பேச வந்துட்டாரு. கோபத்துடன் வார்த்தைகளை விட்ட கவின் தந்தையிடம் வந்தான். போகலாம்பா, இனி இந்த சம்பந்தம் வேண்டாம். இறுகிப்போய் உரைத்தவனின் பார்வை தப்பி தவறி கூட சுமத்ராவின் மேல் படவில்லை. கன்னத்தில் வழிந்த கண்ணீருடன் அவளது பார்வை அதிர்ச்சியுடன் தன்னை வெறிப்பதை அவன் உணர்ந்தாலும் திரும்பி கூட பார்க்கவில்லை. ராம், இது உன் தங்கச்சியுடைய வாழ்க்கை. என்ன பேசிட்டு இருக்கிற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட மன்னிப்பு கேளு. ஆதிசேஷன் கண்டிக்க அவனோ பிடிவாதமாய் சிலிர்த்து கொண்டு நின்றான். உங்க மன்னிப்பு எங்களுக்கு தேவையில்லை. ஆதிசேஷன் பெரிய குடும்பம்னு நம்பி வந்தோம். இப்படி அவமானப்படுத்தி அனுப்புவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. வேதனையுடன் பேசிவிட்டு மார்த்தாண்டம் வெளியேறிவிட அவரை தொடர்ந்து மாப்பிள்ளை வீட்டு உறவினர்களும் வெளியேறினர். இறுதியாக வெளியேறியது சந்திரிகா தான். தன்னால் தான் தனது அண்ணனின் திருமணம் நின்றுவிட்டது என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை.
அதைவிட சிலிர்த்து கொண்டு நிற்கும் சிங்கத்தைப் போல வேட்டையாடும் வெறியுடன் தன் முன்னே நின்றிருப்பவனை காண காண உள்ளுக்குள் எதுவோ பெருகியது. 1 வருடமா 2 வருடமா, முழுதாக 8 வருடங்களுக்குப் பிறகு அவனைக் காண்கிறாள். அவனிடம் பேசுவதற்கு இது சரியான சமயம் இல்லை என மனம் எடுத்துரைக்க, அமைதியாய் வெளியேறியவளின் முதுகையே ஆக்ரோஷத்துடன் துளைத்துக் கொண்டிருந்தது அவனது பார்வை. தனியாக மட்டும் மாட்டியிருந்தால் இந்நேரம் அவளைக் கொன்று புதைக்கக் கூட தயங்கி இருக்க மாட்டான். அந்தளவிற்கு வெறி அவனை பிடித்து ஆட்டியது. அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் அழுது கொண்டே மாடியேறிய மகளின் கண்ணீர் முகம் பார்வையில் விழ, ஆதிசேஷனின் மொத்த கோபமும் மகனின் மேல் திரும்பியது. உன்னை யாருடா இங்க வரச் சொன்னது? என் பொண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. தொழில்ல முரட்டுத்தனமா முடிவெடுக்கிற மாதிரி வாழ்க்கையிலும் எடுக்கக் கூடாது ராம். எத்தனை சொந்த பந்தங்களை கூட்டிட்டு நம்ம வீட்டு வாசப்படி ஏறி வந்த மனுஷனை இப்படி அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்குதுடா. இன்னைக்கு எல்லாமே போச்சு. ஆதிசேஷன் கோபத்துடன் மொழிய, லக்ஷ்மணனுக்குமே வருத்தம்தான். நீ பண்ணினது சரியில்ல ராம். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பேசியிருக்கணும். லக்ஷ்மணனும் கூற, நரசிம்மனுக்கு பொறுமை பறந்து விட்டது. எதை யோசிச்சு பேசியிருக்கணும்? நான் பேசினதுதான் சரி. தராதரம் இல்லாத குடும்பம் அது. இளவரசி மாதிரி வளர்ந்த என் தங்கச்சியை போயும் போயும் அந்த வீட்டுக்கு கட்டி கொடுக்க பார்க்கிறீங்க. என்னடா தராதரம்? என்ன தராதரம் சரியில்லைன்னு நீ கண்டுட்ட? கோபத்துடன் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்த ஆதிசேஷனின் கரம் பற்றி தடுத்து நிறுத்தினான் லக்ஷ்மணன். அண்ணா, நீங்களும் ஏன் அவனை மாதிரியே கோபப்பட்டு பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இன்னும் என்னடா பொறுமையா போறது? என் பொண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கிறான். தராதரத்தை பத்தி இவன் பேசுறான். இவனுடைய ஒழுக்கம் என்னன்னு நான் சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? பழைய நரசிம்மனாய் மீசையை முறுக்கிக் கொண்டு நின்ற தமையனை அவனால் சமாதானப்படுத்தவே முடியவில்லை. தந்தையின் பேச்சில் இறுகிப்போய் நின்றிருந்தான் ஸ்ரீராம நரசிம்மன். என் கண்ணை பார்த்து பதில் சொல்லுடா. தராதரம் ஒழுக்கத்தை பத்தி பேச முதல்ல உனக்கென்ன தகுதி இருக்குது? தந்தை வினவிய கேள்வியில் தாடையிறுக அப்படியே நின்றவனின் நிலையை காண லக்ஷ்மணனுக்கு பாவமாய் இருக்க, அண்ணா என்று தோளை பற்றினான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாம வீட்ல இருக்கிறோம். அவனது விழிகள் சுற்றி நின்ற வீட்டு பெண்களை சுட்டிக்காட்ட, நெற்றியை அழுந்த நீவி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான் ஆதிசேஷன். மகனது பல விஷயங்கள் அரசல் புரசலாக அவனது காதுக்கு வந்திருந்தது. கண்டிக்கும் வயதில் மகன் இல்லை அல்லவா? அதிலும் இந்த விஷயத்தில் எப்படி அவனை கண்டிப்பது என்ற கவலையுடன் இதுநாள் வரை அவன் மகனிடம் இதை பற்றி விவாதித்ததே இல்லை. மகனது செயல்கள் எதுவும் குடும்பத்திற்கு தெரியாமல் பார்த்து கொண்டான். அவனது காதல் மனைவிக்கு மட்டும் விஷயம் தெரிந்தால் உடைந்து போய்விடுவாளே. இன்று மகளது வாழ்க்கை கேள்விக்குறியாகவும் பொறுக்க முடியாமல் பேசிவிட்டான். தந்தையின் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தவன், ஒழுக்கத்தை பத்தி பேச எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. சோ அதை பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என் தங்கச்சிக்கு நானே மாப்பிள்ளை பார்க்கிறேன். நீங்க பார்த்து கிழிச்ச வரைக்கும் போதும் என்றான் அழுத்தத்துடன். உன் தங்கச்சியா? அவ என்னுடைய மகள். சீறிக்கொண்டு நின்ற தந்தையையும் மகனையும் கண்டு வேதனை பெருகியது மீராவிற்கு. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ராம், என்னதாண்டா உன் பிரச்சனை? எதுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்ற? இருவரையும் விலக்கிவிட்ட மீரா பொறுமையுடன் மகனை நோக்கி கேள்வி எழுப்பினாள். உங்களுக்கு தெரியாது மாம், அந்த குடும்பம் வேண்டாம். அதுதான் ஏன்னு கேட்கிறேன். விடாமல் கேள்வி எழுப்பிய அன்னையைக் கண்டு இயலாமையுடன் சிகையை கோதிக்கொண்டான் நரசிம்மன். ஏன் என்ற காரணத்தை வீட்டினர் முன் சொல்ல முடியுமா என்ன? அவன் மனதின் ஆழத்தில் போட்டு புதைத்து வைத்திருந்த ரகசியங்கள் அவை. சரி, நம்ம பொண்ணை கொடுக்க போறீங்களே, அந்த வீட்ல ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கிறா. அவளை பத்தி விசாரிச்சிங்களா? மறைமுகமாக அன்னையிடம் கேள்வி எழுப்பினான் அவன். சந்திரிகாவை பத்தி சொல்றியா? ஏன், அவளுக்கு என்ன? நல்ல பொண்ணுதானே. பார்க்கவும் குணமான பொண்ணு மாதிரி தான் தெரியறா. அதுதான், பார்வையை வச்சு யாரையும் எடை போடக்கூடாதுமாம். அந்த பொண்ணுக்கு எப்படியும் 26 வயசு இருக்குமாம். இன்னும் ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டோட வச்சிருக்காங்க? பொண்ணு இருக்கும்போது ஆம்பளை பையனுக்கு கல்யாணம் பண்றது நம்ம வழக்கத்திலேயே இல்ல. இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? மகனின் முகத்தை சிறு கண்டிப்புடன் நோக்கினாள் மீரா. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையாம். அதனால வீட்டோட இருக்குது. அதுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தம் ராம்? ஒரு பொண்ணுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நாம நுழையக்கூடாது. தாயின் பேச்சில் எரிச்சலுடன் முகத்தை சுளித்தவன் ஒன்றும் பேசவில்லை. நீங்க உலகமே தெரியாம வீட்டுக்குள்ளேயே வளர்ந்துட்டீங்கம்மா. கல்யாணமாகாமல் ஒரு பொண்ணு இருக்கிற வீட்டுக்குள்ள நம்ம பொண்ணு போய் எப்படி வாழ முடியும்? அதனாலதான் சொல்றேன், இந்த கல்யாணம் வேண்டாம். அவன் மீண்டும் ஆரம்ப புள்ளியிலேயே வந்து நிற்க ஆதிசேஷனுக்கோ எரிச்சலாய் வந்தது. நீ எப்போ இருந்துடா இப்படி டிப்பிக்கல் ஆம்பள மாதிரி பேச ஆரம்பிச்ச? இதெல்லாம் ஒரு காரணமா? இதையெல்லாம் யோசிக்காமலேயா நாங்க பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிருப்போம். நானும் லக்ஷ்மணனும் தெளிவா விசாரிச்சிட்டோம். அந்த பொண்ணுக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. அது அந்த பொண்ணுடைய முடிவு. நாம தலையிட முடியாது. மத்தபடி அந்த பொண்ணோட குணம் சொக்க தங்கம். ஒரு குறை சொல்லிட முடியாது. நல்ல வேளை, வாயில் வந்த சில கெட்ட வார்த்தைகளை வெகு சிரமப்பட்டு விழுங்கிக் கொண்டான் நரசிம்மன். நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த பொண்ணுடைய கேரக்டர் சரியில்லை. அதனாலதான் இன்னும் கல்யாணம் நடக்கல.
முகச்சுளிப்புடன் பேசிய மகனை அடிக்கவே வந்துவிட்டாள் மீரா. வாயை மூடு ராம், எங்கே இருந்து இந்த பழக்கம் வந்துச்சு? ஒரு பெண் பிள்ளை மேல அபாண்டமா குறை சொல்றான். நம்ம வீட்டிலேயும் ஒரு பொண்ணு இருக்கிறா, மறந்துட வேண்டாம். அவ்வளவு நேரம் பொறுமையாய் பேசிக் கொண்டிருந்த அன்னை கோபத்துடன் சீர, அவனுக்கு வந்த மொத்த கோபமும் சந்திரிகாவின் மேல்தான் திரும்பியது. இவளாலதான் என் அம்மா என்னை பேசுறாங்க. மனதிற்குள் பல்லை கடித்து கொண்டான். யாரோ ஒருத்திக்காக குடும்பமே என்னை எதிர்த்துட்டு நிற்கிறீங்கல்ல, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அவ்வளவுதான். என்னை மீறி எப்படி நடத்துறீங்கன்னு பார்க்கிறேன். சுமத்ராவுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது இனி என்னுடைய பொறுப்பு. யாரும் இதுல தலையிட வேண்டாம். அழுத்தமாக உரைத்தவன் வேகமாக மாடியேறிவிட்டான். இனி எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? நீ பேசின பேச்சை கேட்டுட்டு இன்னமுமா நம்ம வீட்டுல சம்மந்தம் வச்சுக்க விரும்புவாங்க? எரிச்சலுடன் கத்திய தந்தையின் குரல் காதில் விழுந்தாலும் அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. இவனுக்கு என்னதாண்டி ஆச்சு? தேவையில்லாம கோபப்பட்டு கல்யாணத்தையே நிறுத்திட்டு போறான். சுமத்ராவுக்கும் அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கும். பாவம், அவ எப்படி இதிலிருந்து வெளியில வருவா? மகளுக்காக கவலைப்பட்ட கணவனின் எண்ணத்தை மீராவினால் புரிந்து கொள்ள முடிந்தது. சொல்லப்போனால் அவளுக்கும் அதே கவலைதான். விழி நிறைய கனவுகளுடன் செம்மை பூசிய கன்னங்களுடன் தயாரான மகளின் முகம் கண்முன் வர, எனக்கும் அதே கவலைதான் அத்தான். நான் போய் சுமத்ரா கிட்ட பேசுறேன் என்றபடி அவள் மாடியேற, அங்கு அவளுக்கு முன் அவளது மகன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். சந்திரிகாவை பற்றி அண்ணன் பேசியது வருத்தத்தை அளித்தாலும் யோசனையுடன் அங்கிருந்து அகன்றான் பரதன். அவனுக்குத்தான் முதல் பார்வையிலேயே பெண்ணவளை பிடித்து விட்டதே. அதற்காக காதல் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. அவளது துருதுருப்பு, அவளது அண்ணனிடம் கேலி பேசி சிரித்த விதம், இதோ இவனது அண்ணன் பேசியதை கேட்ட பிறகும் கூட கோபப்படாமல் தன் குடும்பத்தை சமாதானப்படுத்த அவள் முயன்ற விதம், இப்படி அனைத்துமே அவளை தனித்துவமாக்கி காட்டியிருந்தது. சுமிமா, உனக்கு இந்த அண்ணன் மேல நம்பிக்கை இருக்குது தானே? நான் எது செய்தாலும் அது உன் நல்லதுக்கு தானே நம்புறதானே? கட்டிலில் அமர்ந்திருந்த தங்கையின் கரம் பற்றி இதமாய் வினவிக் கொண்டிருந்தான் நரசிம்மன். என்ன கேள்வினா இது? தத்தி தத்தி நடக்க ஆரம்பிச்ச போது கீழே விழுவேங்கிற பயமே இல்லாம உங்க விரல் பிடிச்சுதான் நடக்க ஆரம்பிச்சேன். அப்ப எந்த நம்பிக்கையில உங்க விரலை பிடிச்சேனோ அதே நம்பிக்கையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறேன். சிறிது கூட தாமதிக்காமல் வந்து விழுந்த தங்கையின் பதிலில் அவன் மனம் நெகிழ்ந்தது. எனக்கு இது போதும்மா. இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம். நீ வாழறதுக்கு தகுதியான வீடு அது இல்ல. நீ எங்களுடைய இளவரசிமா. உனக்கேத்த மாப்பிள்ளையை நானே பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு இதுல எந்த வருத்தமும் இல்லைதானே? மனதில் கவின் வந்து நின்று இமை சிமிட்டி புன்னகைத்தான். வலுக்கட்டாயமாய் அதை ஒதுக்கி தள்ளியவள் நிமிர்ந்த அண்ணனை பார்த்து புன்னகைத்தாள். நீங்க எந்த வழியை காட்டினாலும் சரி, அதன் வழியில நான் நடப்பேன். மனதை உறுதியாக்கி கொண்டு கூறியவளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மைதான். மனம் நிறைய அந்த கவின் நிறைந்திருக்கிறான் தான். அவனை மறப்பது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் இல்லைதான். இருந்தாலும் தன் அண்ணனுக்கு முன் அவளுக்கு எதுவுமே பெரிதில்லைதான். இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்மா. நீ நிம்மதியா படுத்து தூங்கு. தங்கையின் நெற்றியில் பாசத்துடன் முத்தமிட்டு நிமிர்ந்தவன் அங்கிருந்து வெளியேறும் போதுதான் கவனித்தான் அரைவாசலில் அன்னை நின்றிருப்பதை. இமைக்காத மீராவின் பார்வை அவன் மேல்தான் படிந்திருந்தது. உங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லுங்க, என் தங்கச்சி அந்த கவினை நினைச்சு அழுதுட்டு இல்ல. இந்த அண்ணன் காட்டுற வழியில அவன் நடப்பான்னு கூறிவிட்டு அவன் தனது அறையை நோக்கி நடந்துவிட ஒரு பெருமூச்சுடன் மகளை நோக்கி சென்றாள் மீரா. சுமி, தன் தோளின் மேல் படர்ந்த கரத்தை உணர்ந்தவளாய் அவசரமாய் தனது விழிகளை துடைத்து கொண்டாள் சுமத்ரா. அம்மா, உன் மனசை உன் அண்ணன்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கலாமேம்மா, எதுக்கு மறைச்ச? வேண்டாம்மா, அண்ணன் எது செய்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அவருக்கு பிடிக்காத இடத்துல போய் நான் மட்டும் எப்படி வாழ முடியும்மா? வேண்டாம், அவரே பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கட்டும். அன்னைக்காக சிறு முறுவலுடன் பேசினாலும் அவள் கண்களில் விரவிய வழியை அந்த தாயுள்ளம் குறித்து கொண்டது. மகளை அணைத்து கொண்ட மீராவிற்கும் வேதனைதான். மகளின் மனதில் அந்த கவின் சட்டமாய் அமர்ந்திருக்கிறான் என்பது அவளுக்கு தெரியாமல் இல்லை. உருகி உருகி காதலித்து திருமணம் செய்தவளாயிற்றே. அந்த காதல் எப்படிப்பட்ட வழியை கொடுக்கும் என்று அவளுக்கா தெரியாது. இருந்தாலும் இப்பொழுதிருக்கும் சூழ்நிலையில் மகளுக்கு ஆறுதலாய் இருப்பதை தவிர வேறு வழியில்லை. திருமணம் நடக்கவே கூடாது என்று மகன் சிலும்பிக் கொண்டு நிற்கிறான். அவமானப்பட்ட பிறகு இந்த திருமணத்தை மேலும் தொடர மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் சம்மதிக்க மாட்டார்கள். மகள் எப்படியாவது இதிலிருந்து வெளிவந்து விட வேண்டும் என தாய்மனம் அடித்து கொண்டது. இவர்கள் பேசிக்கொண்டிருந்த அதே சமயத்தில் திருநெல்வேலியில் இருந்த தங்களது வீட்டு மொட்டை மாடியில் நின்று அண்ணனும் தங்கையும் பேசிக் கொண்டிருந்தனர். இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டியபடி நிலவை வெறித்து கொண்டிருந்த கவினின் மனம் முழக்க சுமத்ராவின் எண்ண ஊர்வலங்கள்தான். இத்தனைக்கும் இருவரும் உருகி உருகி பல வருடங்கள் காதலிக்கவெல்லாம் இல்லை. வீட்டில் பார்த்து இவன்தான் உன் கணவன், இவள்தான் உன் மனைவி என்று அறிமுகப்படுத்தினார்கள். புகைப்படத்திலேயே ஒருவரிடம் மற்றொருவர் மனதை கொடுத்து விட்டார்கள். ஏதோ பல வருடங்கள் காதலித்ததைப் போல இருவரின் இதயங்களும் அன்றிலிருந்து மற்றவருக்காக துடிக்க ஆரம்பித்தது.
இப்பொழுது அனைத்தும் கனவு. மனதில் தோன்றிய நினைவுகளை பிடித்து வெளியே எறிந்துவிட்டு உன் வேலையைப் பார் என்று கூறினால் அவர்களால் மட்டும் எப்படி முடியும்? தன் குடும்பத்தை அவமானப்படுத்தியதை தாங்க முடியாமல் அவன் பேசிவிட்டு வந்து விட்டான்தான். ஆனால் பொட்டுக்கூட இமை மூட முடியாமல் கண்ணீர் சுமந்த அவனது தேவதையின் முகமே மனதில் வந்து வந்து போனது. அண்ணா! தங்கையின் குரலில் சட்டென்று தன்னை சுதாரித்துக் கொண்டான் கவின். சந்திரிகா, நீ இன்னும் தூங்கலையா? மணி 12 ஆகுது. அதேதான் நானும் கேட்கிறேன். நீ ஏன் இன்னும் தூங்கலாம்? தூக்கம் வரலமாம் என்றவனின் கண்கள் சலிப்புடன் மீண்டும் வானை நோக்கியது. எனக்கு தெரியும்னா, உனக்கு அந்த பொண்ணை ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அவளை மறக்க முடியல, சரிதானே? முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேச வேண்டாமா? பார்த்தல்ல நம்ம குடும்பத்தை எப்படி அவமானப்படுத்தினாங்கன்னு. தராதர இல்லாத குடும்பமாம். அப்படி என்னத்த கண்டாங்களாம்? அப்பா பாவம் ரொம்பவும் உடைஞ்சு போயிட்டாரு. தமையனின் பேச்சில் பெருமூச்சு விட்டு கொண்டவளின் உள்ளம் வேதனையில் துடித்தது. இது அத்தனைக்கும் காரணம் அவள் அல்லவாம். அவன் இந்த திருமணத்தை நிறுத்தியதற்கு முழு முதல் காரணம் அவள்தான். தகுதி தராதரம் என்று அவளை பார்த்துதான் பேசினான். அது ஒன்றும் தவறில்லையே. அவள் செய்து வைத்த காரியம் அப்படி. அது மட்டும் வெளியில் வந்தால் இந்த ஊரே அவளது குடும்பத்தை காரி துப்பும். ஆனால் நீயும் தானே உடைஞ்சு போயிருக்கிற. உன்னால் அந்த பொண்ணை மறந்துட்டு மூவான் பண்ண முடியுமாம்? தங்கையின் கேள்வியில் அவனது உதடுகளில் விரக்தி புன்னகையொன்று வந்தமர்ந்தது. மறந்துதான் ஆகணும். கூறியவனின் வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த வழியை அவளால் உணர்ந்து கொள்ள முடியது. ஒன்றும் பேசாமல் சென்று விட்டாலும் நாளை நரசிம்மனை சந்தித்து பேச வேண்டும் என்ற உறுதி அவளுக்குள் பிறந்தது. தொடரும்.